பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் ரொம்பவே மன வருத்தமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ குமரேசன் கடையில் வந்து இருக்கிறாரு, கடை திறக்காமல் இருக்குது. அப்போது ஃபோன் அடிக்கிறாரு பாண்டியனுக்கு. பாண்டியன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் அந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ நேரத்துக்கு கடைக்கு வந்து திறந்துருப்பியப்பா, இன்னும் திறக்காமல் இருக்கு அப்படிங்கிறாங்க. மாமா மனசுக்கே சரியில்லைம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏமாமா கேட்குறீங்க, காலையிலேயே எதிர்த்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சண்டை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அம்மா ஃபோனில் பேசினோம்னா அது ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் எங்கே இருக்கீங்க மாமா அப்படின்னு கேட்கும்போது நான் கடை முன்னாடி நிற்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா, நான் பைக் எடுத்து வரேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இன்னைக்கு கடை உண்டா கிடையாதா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இன்றைக்கி இருக்க மனநிலையில் கடையை நடத்த முடியும்னு நம்பிக்கை இல்லை, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி பிரச்சனை, என்ன பிரச்சனை தெரியலையா? சரி பாண்டியா எங்கே இருக்குன்னு சொல்லி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. மாமா நம்ம ஊர் ஓரத்தில் ஒரு ஆலமரம் இருக்கலாமாம்மா, அங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் ஆலமரத்து வரேன், ஏன்னா நீ எதுவும் நினைக்காதப்பா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எழுதிட்டு போகிறாரு. வரமுனா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்பா அழுற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, யாருமே இல்லை, நம்ம அனாதையாக இருந்துட்டோமே அப்படின்னு நினச்சி நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய நாள் உங்கள்கிட்ட சொல்லியும் அழுதுருக்கேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் நான் கோமதியை கல்யாணம் முடிச்ச பிறகு சரி நம்மளுக்குன்னு ஒரு உறவு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் என் பசங்க வரையில் எனக்கு அந்த சந்தோஷம் இருமடங்காச்சு. எனக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ, என் பசங்க இருக்காங்க, என் பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் மருமகமார் வரப்போகிறாங்க, எனக்கு சொந்த பந்தம் நிறைய பெரிய போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். குழந்தைய கட்டி கொடுத்தேன். மருமகங்க உறவு முறையில் அவர் வந்தார், பேரம்பேத்திங்க உறவு முறையில் அவங்க வந்தாங்க. இப்படி இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு. எல்லோரும் என் பேச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஊர் உலகத்தில் பில்டப் பண்ணிட்டு நடந்தேன். இந்த பாண்டியனை மாதிரி யாருமே பிள்ளைகளை வளர்க்க முடியாது, போக முடியாது, வர முடியாது அப்படின்லாம் வந்து நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் அப்போ பேசும்போது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, பாண்டியன் நீ நினைக்கிறது தப்பு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சிறகு முளைக்கும், அப்படி சிறகு முளைக்கும் போது யாருமே யார் பேச்சும் கேட்க மாட்டாங்கப்பா, இது நாட்டு நடப்புப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நான் அப்பவும் கூட என் பிள்ளைகளை நான் எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறேன், என் பிள்ளைகள் என்கிட்ட ஒன்று மறைக்குமா, இல்லை என்னை மீறி ஒன்று செய்யுங்களா, நான் அதுக்காக எவ்வளோ பாடுபடுதேன் அப்படின்னு நினச்சி நான் வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கெலாம் நடக்கலாம் பார்க்கும்போது என்னை யாருமே மதிக்கலை, இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. பாண்டியா, புத்தம் பொதுவாக பேசுனா எனக்கு தெரியாதப்பா, என்ன ஏதுன்னு சொன்னால் தானப்பா எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மாமா, அந்த ராஜி பிள்ளைகிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த மாதிரி டியூஷன் எடுக்காத வைக்காதன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நீ சொல்லிவிட்டு அந்த பிள்ளை டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மாமா வீட்டில் டியூஷன் எடுக்கலை, வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் மாமா ரொம்ப கடுப்பாக இருக்குது, அவள் மட்டும் போகல, வேறு யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இந்த மீனா தான் மாமா ஏற்பாடு பண்ணியிருக்கான், அந்த பிள்ளை வந்ததுலேருந்து இந்த வீடு சரி கிடையாது, இந்த வீட்டில் என்னாவது எட்டு பூட்டிக்கு அது பண்ணிகிட்டு கிடக்குறது. கடை சாமான்லாம் நம்ம வீட்டுக்கு என்ன கொண்டு போகிறோமோ அதுதான். கடையில் போய் அந்த பண்டம் வாங்கிட்டு வரேன், இந்த பண்டம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி யாரும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளை வாங்கிட்டு போகிறதா இருக்கட்டும். டியூஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், டியூஷன் எடுக்க இந்த பிள்ளை தெம்பு கொடுத்துருக்கு. அந்த பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே வீட்டில் சொல்லலை. ஏற்று வீட்டுக்காரன் சக்திவேல் தெரிஞ்சு அப்படி பேசுதான். என் வீட்டில் உள்ள பிள்ளைய வந்து நகை பணத்தோட அம்மா கூப்பிட்டு போயிட்டான், இப்போ நீங்கள் அந்த பிள்ளை டியூஷன் எடுத்து நீங்கள் சாப்பிடுதீங்க அப்படிங்காங்க. அது போக இந்த ராஜி பிள்ளையோட அம்மா நகை வந்து ராஜிக்கு சரவணன் கல்யாணத்தோடு கொடுத்துருக்காங்க. இதை பழனி வாங்கி கொண்டு கொடுத்துருக்கான். இந்த நகையை பத்திரமா இருக்கணுமே லாக்கரில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ அந்த நகையை எங்கேன்னு சொல்லி வீட்டில் ஒரே பிரச்சனை கொடுக்கு. அவங்க வீட்டில் உள்ள நகையும் திருடிட்டு விட்டு இருக்கிற நகையெல்லாம் எடுத்து கிலோ கணக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு என் பிள்ளை உழைச்சி சாப்பிடுதுன்னு சொல்லி ரொம்ப மனங்கனியாக பேசிட்டாங்க. ரொம்ப கடுப்பாகி அசிங்கமாகவும் போச்சு. நானும் பழனியும் கடைக்கு தான் கிளம்பி வந்தோம்ப்பா, அப்போ இப்படி ஆகி போச்சு மாமா, ரொம்ப கடுப்பாகி போச்சு. அது என்ன செய்யணும்னு தெரியல. கேட்கும்போது என் புருஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேலைக்கு போனோம்ங்க. மீனா நான் வந்து அவ்வளோ வேலைக்கு சேர்த்து விட்டேன் அப்படிங்க. இப்போ கோமதி என்கிட்ட சண்டை போட்டிருக்கா, அப்போ நான் எங்கிட்ட சண்டை போட்டு வரேன். செந்திலே நான் மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படிங்க. கதிர் என்னாலையும் இந்த சம்பவம் ஒரு மாதிரி ஆகிட்டு நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு சண்டை போடுதாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜி பிள்ளை டியூஷன் எடுக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு.
இந்த பழனி பயலுக்கு புத்தியே இல்லை. அந்த வீட்டிலேருந்து ஒரு பொருளையும் வாங்கிட்டு வராத வைக்காதன்னா கேட்க போகிறதே கிடையாது. எங்கள் மைனி சொன்னாங்க, ராஜி மனசை கஷ்டப்படணும்னு சொல்லி தான் நான் கொண்டு கொடுத்தேன் வச்சவங்க. அந்த பிரச்சனையெல்லாம் நான் அசிங்கப்பட்டு நிற்குது நான் தான். உறவு உறவுன்னு சொல்லி எல்லாரையும் நான் இழுத்து போட்டு இன்றைக்கி நான் ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்கமாமா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க மனசில் என்ன ஒரு மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடிய சூழ்நிலையை இவங்க ஏற்படுத்தி விட்டாங்க. நான் கோமதியை கூப்பிட்டு கொண்ட நாளில் இருந்து சரி தான் இன்றைக்கி நாள் வரைக்கும் ஒரு 5 ரூபா காசு அவங்கள்ட்ட எதிர்பார்த்ததும் இல்லை. என் பொண்டாட்டியும் என் பிள்ளைகளையும் நான் கஷ்டப்பட விட்டதும் இல்லை. என்னால் முடிஞ்சதை பாடுபடுவேன். ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. பாண்டியா உன்னையை பற்றி தான் தெரியுமாப்பா. ஏன் சக்திவேல் முத்துவேல் உன்னையை பற்றியும் வைராக்கியம் தெரியாதா? சும்மா வீம்புக்கானா பேசலாம்ப்பா. அதே கடையில் வேலை பார்க்கும்போது சம்பளத்தோட கூட 5 ரூபா வச்சுக்கான ரோட்டில் நீங்கள் போகும்போது கொடுத்தா வாங்க மாட்டேன். வேலை செய்த கூலி நீங்கள் தந்துட்டீங்க, இந்த பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போ. அப்பேற்பட்டவன் நீ அடுத்த ஒரு காசுக்கு ஆசைப்படுவியாங்க. அதான் அவங்க பேசியிருக்காங்கன்னா இதை நான் சும்மா விட மாட்டேன் பாண்டியா அப்படிங்கிறாங்க. இல்லாமல் அதெல்லாம் வேண்டாமா, தேவையில்லாத பிரச்சனை மேலும் வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டியா தெரியணும், நான் கண்டிப்பாக கேட்பேன். நீ சொன்னாலும் சொல்லாலும் நான் கேட்பேன். அது என்ன பேசுகிறது? ராஜியோட அம்மா ராஜிக்கு நகையை கொடுத்துருக்காங்க. அது அவங்க 2 பேரும் பிரச்சனை. அதை அப்பா கேட்காரா பிடிக்கலையா கொடுத்துடலாம். அந்த பிள்ளை டியூஷனுக்கு போகல, அது நம்ம வீட்டு பிள்ளைல. நம்ம வீட்டு பிள்ளை டியூஷனுக்கு போகல, அது நம்ம பிரச்சனை. அவங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, வேண்டான்னு சொன்ன பிறகு இன்னமும் எப்படி அவங்க பேசுகிறது அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு புரியுது, அவங்களெல்லாம் புரிய வைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க முன்னாடி அசிங்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லி தான் நான் பல வாட்டி இந்த பிள்ளைகள்கிட்ட என்னெல்லாமோ சொல்லியிருக்கேன். ஒன்றும் நடந்த போடலாமா அப்படிங்கிறாங்க. பாண்டியா எப்படி மனசு விட்டு போயிடாத என்ன, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடு. நானும் அவனை போய் முத்துவேல் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை போனேன், நான் போய் ஆகணும். போய் என்ன ஏதுன்னு கேட்டால் தான் எனக்கு மனசு ஆறும். இவ்வளோ நேரத்துக்கு அவனை கண்டிப்பாக அவனை சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருப்பானோ, என்ன அந்த மில்லுக்கு போயிட்டு வந்திருப்பான் அவன் சக்திவேல். விடமாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வச்சு போகிறாரு. நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. போகும்போது சக்திவேல் பார்க்குறாரு. என்னென்ன பாண்டி நாய் ஒன்று வருது அப்படிங்கிறாங்க. பாண்டி நாய் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. குமரேசனா குமரேசன் வாங்க அப்படிங்கிறாங்க. என்னையா நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னது பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் உங்கள் வீட்டு நாய்க்கு ஆசைப்படுதான் வைக்கான், அந்த வீட்டு பிள்ளைய இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டு டியூஷன் எடுத்து தான் சாப்பிட்டு தான் வைக்காமலாம் சொல்லியிருக்கிய. அவன் உண்மையை தானே சொன்னான் அப்படிங்கிறாரு சக்திவேலு. இதெல்லாம் தப்பியா, அந்த வீட்டுக்கு போன அப்புறம் அந்த வீட்டு பிள்ளையை பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் வந்து சொல்கிறாங்க, இந்த கதையை பேசுதாங்க எங்கள் கடைக்குள்ளே வந்தீங்களா, எங்கள் கஸ்டமர்லாம் இருக்காங்க, அப்போ இப்படி தான் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பேசுனது தப்பு. நகையை கொடுத்தது முத்துவேல் என்னாச்சு வீட்டம்மா மகளுக்கு கொடுத்துருக்கு. உங்கள் பார்வையில் தப்பு தான். ஓடி போன பிள்ளைக்கு நகை கொடுத்துட்டாங்க, ரைட். அவங்க சைடில் பிள்ளைல கொடுத்துருக்காங்க. அதை பிடிக்கலன்னா நாசுக்காக வாங்கிக்க வேண்டியதானே. அதுக்காக இப்படிலாம் பேசி அவன் மனசு கஷ்டப்பட்டு அவன் ஒரு பச்சை பிள்ளை மாதிரி ஆலமரத்துக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. பார்த்தியானே அடுத்தாப்புல ஒரு நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன் நகையை கொடுக்கக்கூடாதுல்ல, நம்ம நகையை திருப்பி தராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சமாளிக்கணுமோ அவளை சமாளிப்பான் அப்படிங்கிறாங்க. எந்த சமாளிக்கலப்பா. அவன் காலையிலே கடை கிளம்பி வந்திருக்கான், நீங்கள் அப்போ ஏதோ பேசுகிறீங்க, சத்தம் போட்டுருக்கீங்க. அது மனசு கேட்காம கடை திறக்காமல் எனக்கு முடியல மனசுக்கு சரியில்லைன்னு உட்காந்துருக்கான். இப்படியே அவன் தொடர்ந்து இருந்தான்னா கடையை திறக்க வாய்ப்பே இல்லை, அப்படி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு நல்லது தான், வியாபாரம் கூட தான் வரும் அப்படிங்கிறாங்க. முத்துவேல் அண்ணாச்சி சக்திவேல் அண்ணாச்சி, நான் சொல்லுது என்னென்னா, உங்கள் கடையில் நானும் வேலை பார்த்துருக்கேன், பாண்டியனும் வேலை பார்த்துருக்கான். எங்கள் 2 பேர் நேர்மையில் நீங்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னையை கூட என்னத்தையா சொல்லிட்டு போங்க, வார்த்தையை கூட ஏதாவது விட்டுருவேன், போயிடுவேன், ரைட்டு, கொஞ்சம் கோவப்பட்டுருவேன். ஆனால் தொழிலில் பாண்டியன் அவ்வளோ கன்மாக இருப்பான். அதுபோக கோமதிக்கும் அவங்க வீட்டில் பங்கு உண்டு. ரூபா காசுக்கு பங்கு வேணும்னு சொல்லி நீங்கள் எத்தனை சொத்தையோ விற்றுருக்கீங்க, அதுக்கு பங்கு நின்றுருக்கானா? இல்லை அந்த பழனி போய் தான் நின்றுருக்கானா? அவங்க யாருமே உங்கள் பணத்துக்கு நகைக்க ஆசையே படலை. அப்பேற்பட்டவங்கள உருவாக்குறது பாண்டியன். உங்கள் தங்கச்சியை கல்யாணம் முடிச்சு போன அப்புறம் கண்கலங்க விட்டுருக்காரான் பாண்டியன். நினச்சி பாருங்கள். நீங்கள் சொல்லுதீங்க இந்த கிலோ கணக்கு நகை, இதே கிலோ கணக்கு நகையை தன் பிள்ளைகளுக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு, தன் பொண்டாட்டிக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு, மருமகமாருக்கும் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கார் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு எங்கள் வீட்டிலலாம் நகையை எடுத்து வர சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. எப்பா அதுதான் விசித்திரமாக இருக்குப்பா. அந்த கதிர் பைய ரூபா செலவு பண்ண மாட்டான். அந்த நகையை என்னாச்சு ஏதாச்சுன்னு பாண்டியனுக்கும் தெரியலை. பாண்டியன் கடையில் புலம்பிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க.
இதெல்லாம் நடிப்பு தான் அண்ணே அப்படிங்கிறாங்க. எனக்கு இதான்பா தெரியும், தெரிஞ்சதை சொல்லிட்டேன் சக்திவேலு. நீங்கள் எனக்கு முன்னாள் ஓனராக இருந்தாலும் எனக்கு வயசுக்கு மூத்தம், அதனால் பேரை சொல்லி கூப்பிட்டேன், நான் போயிட்டு வரேன். ஆனால் இந்த நடந்த சம்பவத்துக்கும் பாண்டியனுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த பிள்ளைய டியூஷன் எடுக்க போகக்கூடாதுன்னு வீட்டில் பல மாதிரி சொல்லியிருக்காங்க. அவன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த பிள்ளை போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் முத்துவேல் நினைக்காது, இவனும் காலேஜ் படித்து ஒழுங்காக முடிக்கலை, உணவு டெலிவரி பண்ணதுக்கு சைக்கிளில் அலைஞ்சிட்டு என்னத்தை வருமானம் கொண்டு வந்து இவளுக்கு பஸ்ஸுக்கு கொடுத்துருவான், இவனுக்கு இது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதாங்கப்பா, அவங்க மனசு ஓட்டமும் ஒரு சில ஓட்டம் எனக்கு தெரியுது. அந்த பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய பாண்டியன் நல்ல மனநிலை தான் இருக்கான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பாண்டியன் உதவி வேண்டாம், சுயமாக இருக்கணும்னு சொல்லி தான் அந்த பிள்ளைகள் டியூஷன் எடுக்க போகிறது வைக்கிறது. டியூஷன் எடுக்கிறது ஒன்றும் கேவலமான செயல் இல்லைப்பா. படித்த படிப்பை தெரியாத ஆளுகளுக்கு சொல்லி கொடுக்குறது. நான்லாம் படிக்கணும்னு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், பாண்டியன் ஃபீல் பண்ணியிருக்கான், எனக்கு தெரிஞ்ச மூதாதையரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. படிப்போட வழி என்னென்னா படிக்காதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதோட அருமை நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி பண்ணுறீங்க. என்ன சொல்கிறது, எளியவன் சொல்லு அம்பலம் ஏறாதும்பாங்க. நான் சொல்லி ஒரு கூலிக்காரன் சொல்லி நீங்கள் மனசில் ஏற்ற போகிறீங்களா, காற்றுல ஏற்ற போகிறீங்களா? பாண்டியனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லதுக்கு வந்தேன், சொல்லிட்டேன். நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இது சரியா இல்லை, இவன் பாண்டியனாய் இது சும்மா கொலைக்குன்னு நினச்சாலும் சரி தான், என்ன நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே பார்த்தேனே எவ்வளோ திமிரு பேச்சு அந்த கிளம்ப பேசுதான் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. டேய் விட்றா, என்னத்தையோ ஆதங்கத்தில் பேசிட்டு போகிறான். பாண்டியன்ட்டு வேலை பார்க்கான். பாண்டியனுக்கு சார் தான் இருப்பான், இது தெரிஞ்ச விஷயம் தானே, விடு வியாபாரத்தை பாரு, நான் மில்லு வர போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் நினைக்கிறேன், அண்ணன் மாறி வரா, தான் முகலை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி கண் கலங்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஃபோன் அடிக்கிறார். குமாரே அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. அப்பா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ மில்லுக்கு போ, அண்ணன் எந்த மாதிரி இருக்காருன்னு பார்த்துட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க. சொன்னதை செய்டா அப்படிங்கிறாங்க. நேராக மில்லுக்கு போகிறாங்க. மில்லு ஆஃபீஸில் உட்காந்து ரொம்பவே அழுதுகிட்ருக்காரு முத்துவேல். உடனே குமார் பேர், என்ன பெரியப்பா அழுதுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, கண்ணில் தூசி வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்படி தெரியல சித்தப்பா, அழுதுட்ருக்கீங்க பெரியப்பா அழுதுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை பண்ணி போ அப்படிங்கிறாங்க. பெரியப்பா வேறு எதுவும் பிரச்சனையா பெரியப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா ஃபோன் பண்ணி பெரியப்பா என்ன செய்யறதுன்னு பாருன்னு சொல்லிட்டு என்ன அனுப்புகிறாரு, நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, என்ன தான் நடக்குங்க அப்படிங்கிறாங்க. ஓ சக்திவேல் நம்ம மூலம் நினச்சி ஃபீல் பண்ணுறோன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, தூசி ஒன்று வரணும்னு சொல்லிட்டு மோத கேட்டுருக்காரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறாரு குமார். என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பெரியப்பா ரூமில் நல்லாவே அழுதுட்டு இருந்தாங்க. நான் போனோடனே என்ன பெரியப்பா அழுறீங்கன்னு கேட்கல, கண்ணில் தூசி வந்துட்டுங்கிறாரு. அது ஏசி ரூம்ப்பா, அதில் ஒரு அழுக்கு வர வாய்ப்பே இல்லை. அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கண்ணில் தூசி விழுந்துருச்சு, கண்ணை கசக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கண்ணீர்லாம் ஏகப்பட்ட கண்ணீர், ரொம்ப ஏங்கி அழுதுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைடா, மோளை பற்றி குமரேசன் கிழமை பேசிட்டு போனேன். யார்? பாண்டியன்ட்டு வேலை பார்க்க மாட்டேன் குமரேசன். ஆமாம் அந்த தாத்தா, அவன் பேசிட்டு போனோன்னே அண்ணன் ஃபீல் பண்ணியிருப்பான் உங்களுக்கு. ஆனால் போகிற போக பார்த்தா அண்ணனும் அண்ணி மாதிரி அந்த வீட்டில் பேச ஆரம்பிச்சிடுவார் உங்களுக்கு. இவரும் பேச ஆரம்பித்தாருன்னு வச்சுக்கா, நீனும் நானும் தான் அந்த வீட்டில் மைனாரிட்டியில் இருக்கணும். மெஜாரிட்டி ஓட்டு 5 ஓட்டு அங்கே தான் விழும். இதான் யதார்த்தமாக இருக்குது. அது சரி வராது. சொத்து பத்து எல்லாமே நம்ம மூதாதையர் பேரில் தான் இருக்குது, உங்கள் தாத்தன் பேரில் இருக்குது. அண்ணனுக்கும் பங்கு உண்டு, பழனிக்கும் பங்கு உண்டு, கோமதிக்கும் பங்கு உண்டு. ஆக 3 பங்கு, அம்மா சேர்த்து எங்கள் அம்மையை சேர்த்து 4 பங்கு என்ன. ஆனால் நான் ஒரே ஒரு பங்கு தான் நான் இருக்கேன். இந்த ஒரு பங்கை தான் உனக்கும் தரணும், உங்கள் அம்மைக்கும் தரணும், நம்ம அனுபவிக்கணும், இதான் நடக்கும். ஆனால் இவங்கெல்லாம் எதையாவது நம்மளுக்கு எதிராக செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோம். மில்லுலேருந்து எல்லாமே அண்ணன் பேரில் தான் இருக்குது. அதனால் அண்ணன் என்ன செய்தார் எது செய்தாருன்னு கவனிக்கணும். அதேமாதிரி ராஜி பக்கம் சாயுது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னத்தையாவது பண்ணி அந்த சொத்தை நம்ம பேரில் மாற்றது வழியை பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்து காக்குமாறு அப்படிங்கிறாங்க. அப்பா பண விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன்பா, கஷ்டப்பட்டு பணம்லாம் உருவாக்க முடியாது, இருக்க சொத்தை நான் அழிக்க விட மாட்டேன்பா அப்படிங்கிறாங்க. அவளை தெளிவாக இருந்துக்கா, தெளிவாக இருந்தால் பிழைக்கலாம். இப்போ உள்ள காலத்தில் தெளிவு இல்லை அப்படின்னா எல்லோரும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு முத்துவேல் வந்துடுறாரு. என்னடா என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படிங்க. அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னப்பா கேட்கடா அவனை அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்கள் ஒரு மாதிரி பண்ணீங்களா தான் அனுப்பிவிட்டேனே அப்படிங்கிறாங்க. சமாளிக்கிறாரு. அப்படியா, சரி நான் இப்போ மார்க்கெட்டுக்கு வரேன், நீ நேராக போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துரு, கோயம்புத்தூர் போய்ட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. ஆனால் உடனே போகணுமா அப்படிங்கிறாங்க. டேய் மில்லுக்கு உள்ள பணம் ஒரு 26 லட்ச ரூபா அவன்கிட்ட நிற்கு, அவன் ஏற்கனவே பணம் நம்மளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா
தரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் சங்கடப்பட்டு தந்தான். இந்த பணத்தையும் நம்ம நிப்பாட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தாப்புல சேர்ந்துரும் அந்த பணம். வாங்க முடியாது. இந்த 26 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்துட்டு காரில் போயிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே குமாரை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. நேராக குமார் போகிறாரு. கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. என்னடா அண்ணன் வெளியே எங்கேயும் அனுப்புகிறாரு, உள்ளே நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு வேணும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம்பா அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தனை வந்து பெரியப்பாவை கண்காணிக்க விட்டுரும், பெரியப்பா என்ன செய்கிறாரு எது செய்கிறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அதான் சரி, மேனேஜர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அவனை வந்து டெம்பரரியாக வேலை பார்க்கறதுக்கு வச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அவனுக்கு. இந்த மாதிரி நான் குமார் பேசுகிறேன், நீ ஒரு வாரத்துக்கு மட்டும் நீ மில்லில் வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்கணும், உனக்கு சம்பளம் ஒரு 50,000 தந்து 50,000 தரியா அப்படிங்கிறாங்க. வேலை கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை, எங்கள் பெரியப்பா என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாருன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். நானும் எங்கள் அப்பாவும் கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறோம் பணம் வாங்குறதுக்கு, நீ அதை பார்த்துக்க சரியா, இதுதான் உனக்கு வேலை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எப்போத்துலேருந்து வேலை அப்படிங்கிற, இப்போமே கிளம்பு அப்படிங்கிறாங்க. இவர் முல்லை பார்த்து கிளம்பி போகிறாரு, ஒற்றன் போயிடுறாரு. இங்கே அவர் நேராக சூப்பர் மார்க்கெட்டு போயிடுறாரு. அங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்போ மில்லிலேருந்து போயிட்டாங்க சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஆள் கரெக்டாக போய் சேர்ந்துட்டு அப்படிங்கிற. ரைட்டு, இவங்க கோயம்புத்தூரில் பணத்தை வாங்கிறாங்க. அண்ணா பணத்தை வாங்கியாச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டேன், சரி அப்போ என் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க இருந்தே அப்படிங்கிறாங்க. அண்ணா அக்கௌண்ட்டில் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இனிமேல் தாண்டா தெளிவாக இருக்கணும், எல்லா பணத்தையுமே நான் என் அக்கௌண்ட்டில் போடாமல் முன்னாடி அண்ணன் பேரில் உள்ள விசுவாசத்தில் பணத்தை பூராமே அண்ணா அக்கௌண்ட்லேயே போட்டுட்டே இருக்கேன். இப்போ சரி வராது, பணத்தை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவோம், மாதிரி உன் அக்கௌண்ட்லேயே போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான்பா, பெரியப்பா நம்ப முடியாது, நம்ம இப்போவுமே சந்தேகத்தில் பார்க்கோம், ஒருவேளை இந்த பணம் நகையெல்லாம் வந்து ராஜிக்கே போட்டுன்னு சொல்லி செஞ்சிட்டாரு, சொத்து பற்றி நான் போகணுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம சங்கடமா அப்படிங்கிறாங்க. சரி குமார் உன் அக்கௌண்ட்டில் போட்டுருன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. இன்னும் முத்துவேல் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னப்பா பணம் இன்னும் ஏறலையே அப்படிங்கிறாங்க. அண்ணே உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு பார்த்தேன் ஏறலை, அதான் குமார் அக்கௌண்ட்டில் போட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை வாங்க அப்படின்னு சொல்லி மனசில் எதுவுமே வைக்காமல் முத்துவேல் சொல்கிறாரு. ஆனால் சக்திவேலும் குமாரும் மனசில் வந்து நம்ம சொத்து வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அண்ணனோட மனநிலை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை சந்தேகப்படுறாரு. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் கதிர் வராரு பாண்டியன்கிட்ட. அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. என் கையை பிடிக்காதப்பா, நீங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டீங்கப்பா, அவன் கேட்டாலும் முடிவெடுக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருங்க, முதல்ல கையெடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா நான் அவங்கள வந்து ஏற்று பேசியிருக்கலாம், வச்சுருக்கலாம், எல்லாம் நடந்துருக்க தான் செய்யும், ஆனால் எங்கள் அப்பாவை யார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டே இருப்பேன்ப்பா. ஏதோ ஒரு வகையில் நான் அவளை கல்யாணம் முடிக்க போய் அவள் வந்து ஹோம் டியூஷன் போய் நீங்கள் அவமானப்பட வேண்டியதாக போச்சு. அதுபோக அந்த நகையும் வந்து இங்கே அவங்க வாங்கியிருக்கக்கூடாது, மாமாவும் வாங்கி கொண்டு வந்துருக்கக்கூடாது, இவளுங்க வாங்கி வச்சுருக்கக்கூடாது. அப்படி ரெண்டுமே நடக்கலைன்னா உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையில்லை, இனிமேல் அப்படி நடக்காது, அப்படி நடந்தால் நீங்கள் சொல்லுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ராஜி இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியன் முழிக்கிறார். டேய் பொண்பிள்ளை போகும் பொருளாது அப்படிங்கிறாங்க. பிறகு நான் என்னப்பா செய்ய முடியும், ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறேன்ப்பா. சைக்கிளில் மிதித்து நான் உணவு டெலிவரி பண்ணும்போது எவ்வளோ கால் வலிக்கு, எவ்வளோ உடல் வலிக்கு, எவ்வளோ வேர்வையை சிந்துறேன், எவ்வளோ மயக்கம் வருது, எவ்வளோ அசதியாகுதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும். அவ்வளோ அசதியாகி உழைச்சி கொண்டு அவட்ட கொடுக்கேன். அதில் நிம்மதியான எனக்கு ஒரு வாய் கஞ்சி குடிக்கிறதுக்கு எனக்கு விடணும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை தரும்போது கடுப்பாகுதுப்பா. என்றைக்குமே எந்த வீட்டு பொன் பிள்ளையும் அப்படி பேசுகிற ஆள் நான் கிடையாதுப்பா, உங்களுக்கு தெரியும். ஆனால் ஓவராக பேசினான்னாக்கா, ஓவராக பண்ணான்னாக்கா நான் வந்து வெளில கிளம்பின்னு சொல்லிடுவோம்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் பொண்டாட்டிடா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்பா, அதுக்காக எவ்வளோ தான் உங்களை அசிங்கப்பட நான் விட முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டை விட்டே போனாலும் புருஷன் முன்னாடி சேர்ந்தாண்டா போகணும், அதான்டா மறுவாதி. உன்னை நம்பி அந்த புள்ள வந்திருக்கு, இப்படிலாம் பேசாத, என்ன யாரை வீட்டு விட்டு போகண்டா, பைக் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்பா சைக்கிள் இருக்குது அப்படி, சைக்கிள் ஓரமாடு, பைக் ஓட்ட அப்பாவுக்கு பைக் ஓட்ட தெம்பு இல்லை, வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலே ஒரு கறிக்கடை வருது, நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. நாட்டுக்கோழி இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒரு 3 பொட்டைக்கோழி தாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அண்ணாச்சி, வளர்க்குறதுக்கா அப்படிங்கிறாங்க. வளர்க்குறதுக்கு இல்லை குழம்புக்கு தான் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி சேவை வாங்கிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சேவை கொஞ்சம் சூடு, இப்போ வந்து ஏற்கனவே ஹீட்டாக இருக்குல்ல, அதனால் வந்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பொட்டைக்கோழி வாங்குறாங்க. சரியாப்பா, அதை வந்து இது பண்ணிடு, உரிச்சு பீஸ் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. உரிச்சு பீஸ் பண்ணிடுறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே கதிருக்கு சிரிப்பு வருது. ஆள் பயங்கர டென்ஷனாக இருந்தார். இப்போ நான் டவார்னு 3 நாட்டுக்கோழி வாங்கி பீஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. என்னடா பார்க்குற,
அப்போ இவ்வளோ கோபமாக இருந்தால் இவன் கறி குழம்பு வைக்கிறதுக்கு கறி வாங்கிட்டு போகிறான்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க. கூட்டு குடும்பம்னு எல்லாம் வர்றது தான். கோவத்தில் இப்போ ஏதோ பேசத்தான் செஞ்சேன். அங்கே ஏகப்பட்ட பேர் பல வருத்தமாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த கறி குழம்பு வச்சு தான் அவ்வளோ பேரையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கதிருக்கு பயங்கர சிரிப்பு. வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. கோமதி வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் இறங்கி வரதை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். இவங்க 2 பேரும் பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. உடனே கதிர் கையிலேருந்து இப்போ இவர் வாங்குறாரு பாண்டியன் கறியை வாங்கி மீனா ராஜீவ் மாமா அப்படிங்கிறாங்க. 2 பேர் ஒரு மாதிரி வராங்க. இதில் நாட்டுக்கோழி இருக்குமா, உங்கள் அத்தை நீ 3 பேரும் சேர்ந்து குழம்பு ரெடி பண்ணுவோம்மா, எல்லோரும் நீ சாப்பிடுவோம், நாட்டுக்கோழி உடம்புக்கு நல்லதுமா ஏன்னா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வாங்கிட்டு போகிறாங்க. உடனே என்னக்கா மாமா வந்து கோபப்படுவான்னு பார்த்தா இப்போ அப்படி ஆகிட்டார் அப்படிங்கிறாங்க. தெரியலையடி, போகும்போது பயங்கர ஃபோர்ஸாக போனார், இப்போ வந்து ஆள் அமைதி வராரு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இங்கே கோமதி வராங்க. ஏங்க போகும்போது ரொம்ப கோபமாக போனீங்களேங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, போனேன், கோவத்தில் தான் போனேன், யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்குன்னு கோவத்தில் தான் போனேன், இந்த வீட்டுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனோம் தான். ஆனால் அப்படியே என்னால் இருக்க முடியலையே. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனையால் எல்லோரும் விலகி நிற்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால தான் சரி எல்லோரும் சமரசம் முடிக்கிறோம், ஏன்னா கூல் பண்ணிட்டு தான் வந்தேன், நீனும் சேர்ந்து அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து குழம்பு போய் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் அவ்வளோ பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ அப்படி சொல்லாத, அது மருமகமாக இருக்குது. அரசியல் தப்பு செஞ்சால் நம்ம சத்தம் போட தான் செய்வோம், ஆனால் பேசாமல் இருப்போமா, அதை மாதிரி தான் மருமகமாக சரியா. நீ இப்போ அவங்க 2 பேரும் தாய் தப்பம் பக்கத்தில் இல்லை, நம்மளும் விலகி நின்றோம்னா அது வெறுத்துடும். நான் கோபத்தில் பேசாமல் நீ அணைச்சி பேசணும். 2 பேரும் கோவப்பட்டோன்னா அந்த பிள்ளைகள் எங்கே போகும், யார்கிட்ட போய் உள்ளதை சொல்லும். ஏற்கனவே அந்த பிள்ளைகள் ஒரு உள்ளதை சொல்லாமல் தான் இப்படி அசிங்கப்பட்டுருக்கு. நீ பேசாமல் இருந்தனா எதையுமே சொல்லாதுங்க. அப்போ நம்ம மேலும் அசிங்கப்பட்டு சங்கடப்பட்டு சண்டை தான் போட்டு கிடக்கணும். என்ன நானும் கோபத்தில் இருக்க பிடிக்காதவங்க வீட்டு விட்டு போவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். மனுஷன் வாழ்க்கையில் நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாள், பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம்னு நினச்சி தான் இதை சொல்லுதேன். மருமகமார்ட்ட போய் பேசு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிறாங்க. ராஜி அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கோமதி காலில் விழுந்துடுறாங்க. காலில் விழுது இந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் நினைக்கலடி, ஆனால் அந்த நிமிஷத்தில் எனக்கு கோபமாக இருந்துச்சு. ஏன்னா அத்தை தானே, அவங்க ஃப்ரெண்டு தானே. நான் இப்போ தங்கமயில் கூட நிறைய வாட்டி சொல்லுவாள், ராஜி மீனா கிட்ட தான் அத்தை சேர்றாங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே எனக்கு பாசம் எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்குது. எனக்கு இதான் உண்மை. அவள் சொல்கிறது இன்னும் உண்மை அதுவாக தான் இருக்குது. ஏன்னா அவள் வந்து போட்டு கொடுப்பா, நீங்கள் போட்டு கொடுக்க மாட்டீங்க, அத்தையை சந்தோஷப்படுத்தின்னு பார்க்கணும்பீங்க. இந்த நிமிஷத்தில் வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டீங்கடி, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன்மார் என்னெல்லாமோ பேசியிருக்காங்க தான், என் வீட்டுக்காரர் இவ்வளோத்தெல்லாம் குனிய வச்சதில்லை. அவங்க சொன்னாங்க பார்த்தியா வார்த்தை, கிலோ கணக்கில் நகையை கொண்டு போய் தான் சாப்பிடுத பாண்டியன், நீலாம் கேவலமாக இல்லையா, அவனா இவனன்னு பேசிட்டாங்க. என் வீட்டுக்கார் ரொம்ப வேதனைப்பட்டார். என்னை கல்யாணம் முடிக்கும் போது கூட என் வீட்டுக்கார் 5 காசு எதிர்பார்க்கல. போட்டுட்டு வந்த நகையை கூட கலத்தி வீட்டு வாசலில் வைக்க சொல்லிட்டாரு. அப்படி ஆள் என் வீட்டுக்கார். ஆனால் அவங்க கேட்கல, எங்கள் அப்பா அப்பா இருந்தார். எதுக்கு இது நான் சொல்ல வரேன்னா, அவ்வளோ வைராக்கியமான மனுஷன். எங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கிடையாது. குமரேசன் மாமா திச்சப்பா இருக்கார்லாம், அவர் வீட்டு திருநீல தூங்குவோம். அவர் வீடு சின்ன வீடு. அவர் எங்களுக்கு சில நேரம் ரூம்பை தந்துட்டு அவங்க வெளியே திருநீல இருப்பாங்க. அப்படிலாம் சமாளித்து தான் வந்து எங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனோம். அப்படி இருக்கும்போது எங்கள் பிள்ளைகளை எந்த பிள்ளைகளுமே கஷ்டப்பட விடலை. நீங்கள் வேணால் பாருங்கள், என் வீட்டுக்கார் மளிகை கடைக்காரர் தான், நானும் பெரிய அளவில் படிக்கல தான், ஆனால் என் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சோம். அது என்ன படிக்கன்னு கேட்டு விருப்பப்பட்ட பாடத்தை படிக்க வச்சோம். எல்லாமே என் புருஷன் உழைப்பில் தான், யார் உழைப்பும் இது கிடையாது. அதனால் அவர் கொஞ்சம் வைராக்கியம் ஜாஸ்தி தான். யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னே பார்த்து 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 அவர் நடப்பார். அப்படி நடக்கும்போது தான் வந்து எனக்கு அவரை பிடிச்சது. அப்படி இருக்கும்போது அவரை யாரும் பேசும்போது என்னால் தாங்க முடியல. என் வீட்டுக்கார் டென்ஷன் பார்ட்டி தான், அதுக்காண்டி யோக்கியன்னு சொல்ல வரல, ஆனால் யார் காசுக்கு 5 ரூபா காசுக்கு ஆசைப்பட மாட்டார் அப்படிங்கிறாங்க. அத்தை அது எங்களுக்கும் தெரியாதான் தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. தெரியுமினா, ஆனால் நீ வந்து இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, அத்தைட்ட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை நினச்சி பாருங்கள், சொன்னால் இது நடக்குமா அப்படிங்கிறாங்க. நடக்காதடி, நான் அப்போவுமே அவங்க காலில் கீழே வந்து சரி பண்ணியிருக்க முன்னாடி அப்படிங்கிறாங்க. இல்லத்தை வேறு வழி தெரியாமல் தான் தான் இப்படி பண்ணிட்டா, நானும் சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, நல்லா சமைப்போம், நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் சமையல் நேரம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இங்கே நாட்டுக்கோழி குழம்பு பயங்கரமாக வைக்கிறாங்க. மனம் அள்ளுது. உடனே பாண்டி பரவாயில்லையே அம்மா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாசனை நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில்
கதிர் அப்படி போகிறாரு. கதிர் உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் ரூம் போகிறேன் அப்படிங்கிறேன். இல்லை உட்காரு, நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு, மதியம் எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி செந்தில் கூப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. செந்தில் வருவியா அப்படிங்கிறாங்க. என்னப்பா வேறு எதுவும் சொன்னாங்கம்மா அப்படின்னு ஒன்றும் சொல்ல கூப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. உட்காரு, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா விட்றா, கூட்டு குடும்பம் நாள் நல்லதுன்னு வரதான் செய்யும். இங்கே பாரு செந்தில், கதிருங்க பாருங்கள், உண்மையான அன்பில் கோபம் இருக்கும், பாசம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். போலியான அன்பில் நடிப்பு மட்டும்தான் இருக்கும், அதில் சண்டை வராது. சரியா? நம்ம வீட்டில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறோம் அப்படின்னா அன்பால் தான் நம்மளுக்கு சண்டை வருது, அன்பால் தான் இது வருது. அன்பு இல்லைன்னா நடிப்பு மட்டும்தான் இருக்கும். என்ன அதனால் மறப்போம், மன்னிப்போம், கொடுங்க. இனிமேல் அப்பாட்ட எதையும் மறைக்காதுங்க. நீங்களும் மருமகன் மறைக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என் பிள்ளைகள், என் மருமகன் ரோட்டில் போகிறவங்க பேசும்போது கொஞ்சம் மனசு வலிக்கு, அதில் தாங்காமல் தான் நான் வந்து ஏதாவது பேசிடுறது. உங்களை வீட்டை விட்டு பிடிக்காதவங்க போங்கன்னெலாம் சொன்னேன். நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு போகும்போது அப்பாவுக்கு இந்த வீட்டில் என்ன நிலைப்பாடு நினச்சி பாருங்கள். நீங்கள் இருந்தால் தான் அப்பாவுக்கு சந்தோஷம். என் பிள்ளைகள் இருக்குது, நாளைக்கு என் பேரன் பேத்தியில் இதே வீட்டில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசு ஆசையாக இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிறாங்க. அப்பா ஒன்றுங்களா போடும்பா விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. கதிர் அப்பா தண்ணி கொண்டு அப்பாவுக்கு விற்குது பாரு அப்படிங்கிறாங்க. தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க. சரி சரி மாமாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சாப்பாடு ரெடி ஆகிட்டாமா அப்படிங்கிறாங்க. ரெடி ஆகிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. என் மருமகுமார் எல்லோரும் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா தங்கமேலக்கா சென்னை போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சரி இருக்க மருமகுமார் உட்காருங்க. உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நீ வந்து உன் புருஷனு சப்போர்ட்டாக வேலைக்கு போகணுன்னு போனேன், ஆனால் வந்து அதை உலகம் அப்படி பார்க்கல. என்னவா பார்க்குன்னா, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைய டியூஷனுக்கு அனுப்பி சாப்பிடுதான் அந்த பாண்டியன் மாதிரி பார்க்கு. அதுதான் வேதனை, வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் டியூஷன் போகாதம்மா, உங்களுக்கு என்ன செலவோ மாமா தந்துடுறேன். கதிர் வந்து வீட்டு செலவுக்கு 100 ரூபா காசு கொடுக்க தேவையில்லை. என்ன பெற்றா வளர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. என் ஆயுசுக்கு நான் வளர்ப்பேன் என் பிள்ளைய, இல்லைங்கடா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதிர் அப்பா சொல்ல கேளு, இன்னும் நீ வேலைக்கு போக வேண்டாம், படிப்பை முடி, 2 பேரும் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க, பெரிய அதிகாரியாக வாங்க. இந்த ஏற்று வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், எந்த வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், பாண்டியன் பிள்ளைகளை வளர்த்தான், பிள்ளைகளுக்கு ஒரு ஆஃபீஸர், மருமகமாருக்கு ஒரு ஆஃபீஸர்னு சொல்லட்டும். இன்றைக்கி மீனா கவர்மெண்ட் வேலை பார்க்க போய் மீனா வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்க பாண்டியன் மருமகன்னு சொல்லி பெருமையாக இருக்குல்ல, எனக்கு அந்த பெருமையை கொண்டு வாங்க. தங்கமேலும் சென்னையிலேருந்து வந்தவரும் நான் கோச்சிங் சென்டர் எங்கேயோ போய் படித்து ஏதாவது வேலைக்கு போமா, அப்போ தான் வந்து ஊர் உலகத்தில் மரியாதை. பொம்பளையாள்னா முடங்கி இருக்குது இது கிடையாதும்மா, நீங்கள் மூலமாக மாறணுமா, ஒரு மூலதனமாக இருந்தால் மட்டும்தாம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லி புரிய வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. இங்கே மீனா நினைக்கிறாங்க, தங்கமேலா கேட்டால் நீங்கள் என்ன சொன்னால் நடக்காதுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு மாமாவை புரிஞ்சிக்க முடியல. போகும்போது தாட் போட்டு தஞ்சாவூர்ன்ட்டு போனார். இப்போ நான் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி சாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கோமதி சொல்லலாம், கோமதி நீ உட்காரு, நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம கடை லீவ் போட்டுருணும் கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, நம்மளும் பிள்ளைகளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம வச்சுக்கிட்டு நானும் உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசாமல் தானே யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேங்க, வாரத்தில் ஒரு நாள் லீவு போட்டு நாட்டுக்கோழியோ இல்லைன்னா மட்டன் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தூங்கிட்டு அப்படி ஒரு ரெஸ்ட்டை போட்டு தான் நம்ம இனிமேல் செய்யணும். இனிமேல் தினம் வந்து கடையை திறந்தால் சரி வராது அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்ல, நீ கூட என்கிட்ட ஒரு சில உண்மையை சொல்ல மாட்டேங்களா, அப்போ மனசு விட்டு பேசாதானே காரணம். கடையில் இருக்கும்போது வியாபாரத்தில் டென்ஷனில் பேசுகிறோம், அப்படியே போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. அதனால் வாரத்தில் ஒரு நாள் லீவு போட்டு நல்ல கறி சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட்டை போடுவோம். ஏன்னா கறி பிடிக்காதவங்களுக்கு சைவத்தில் எது பெஸ்ட்டோ அதை சாப்பிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் இந்த மாதிரி நீங்கள் மனம் விட்டு பேசவே இருந்தாங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. நீங்களே சொல்லிட்டீங்க வாரத்தில் ஒரு நாள் லீவ் போடுங்க, உங்கள்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. நீங்கள் வரும்போது கடை அடைச்சிட்டான் டயத்தில் வருவீங்க, காலையிலே கிளம்பி போயிடுவீங்க, உங்கள்கிட்ட பேசவோ வைக்கவோ எனக்கு வாய்ப்பு இல்லை. என் பிள்ளைகளும் உங்கள்கிட்ட வந்து நெருங்கி பழக வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் கோமதி, காலையிலே நாளைக்கு ஒரு வேலை செஞ்சிரு, நேராக பேங்கில் போய் அவங்க நகையை எடுத்துக்கொண்டு பழனிட்டு கொடுத்து விட்ரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கோமதி நினைக்கிறாங்க, ரைட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு என்ன நினைக்காங்க. என்ன கோமதி, நகையை கொடுத்துரு, அவங்க நகை நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவங்க நகை நம்மளுக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்லுதேன்,
அந்த பிள்ளை நகையை கொடுத்துருவோம். ஏன்னா கல்யாணத்தோடு எடுத்து வந்த கதிர் எடுத்து வந்த நகைங்கிறாங்க. அவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த நகையும் கூட எத்தனை பவுனாக இருக்குன்னு ஒரு கணக்கு பண்ணி நம்ம கூட ஒரு கொஞ்ச நாள் கழித்து கொடுத்துருவோம் கோமதி. அது எதுக்கு? அவங்க நகை அவங்க வச்சுட்டு போகிறாங்க, நம்ம அடுத்தவங்க சொல்லிட்டு ஆசைப்பட்டு தாளாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் கோமதிக்கு வருது, நாளைக்கு இருக்குடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காலையிலே விடியுது. விடிஞ்சு சொன்னால் பழனிகிட்ட சொல்லுவாங்க, பழனி முதல்ல நம்ம 2 பேரும் பேங்க்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குக்கா அப்படிங்கிறாங்க. மறந்துட்டியாடா உங்கள் அண்ணன் வீட்டு நகை வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணி நகையா? அதை எடுத்தாரேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா எடுத்தாடா கொண்டு வீட்டில் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. பேங்கில் போய் காலையில் போய் லாக்கரில் எடுக்காங்க. எடுத்துகிட்டு முத்துவேலும் சக்திவேலும் கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. குமார் மில்லுக்கு கிளம்பிட்டு இருக்கையில் வீட்டு வாசலுக்கு வராங்க. ஏய் வெள்ளச்சட்டை போட்டோணுங்களா அப்படிங்கிறாங்க கோமதி. உடனே என்னக்கா இப்படி பேசுகிற அப்படிங்க. என்ன எப்படி பேசுகிறியா? அவனுக்கு ரொம்ப தான் திமிரு. அவனும் பிறந்த வீட்டில் தான் நம்மளும் பிறந்தோம். அதே தாய் வயிற்றில் தான் நம்மளும் பிறந்தோம். அவனுக்குள்ளே வீம்பு நம்மளுக்கு இருக்கும்ல, பிடிங்கல அவங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு நகையை தூக்கி எறியுதாங்க. எரிஞ்சோடனே ஏய் என்ன திமிரா அப்படிங்கிறான். திமிரே தான். நீ பிறந்த வீட்டில் தான் நானும் பிறந்தேன். உனக்குள்ளே திமிரு தானே எனக்கு இருக்கும், இல்லை குறைஞ்சிருமான்னு கேட்கேன். என்ன எங்கள் அப்பன் சொத்தை அனுபவிக்கிறீங்க, திங்கிறீங்க, உங்கள் சௌரியத்துக்கு பயன்படுத்திங்க. எங்கள் அண்ணி வந்து என் மருமகளுக்கு நகையை கொடுத்து விட்டது உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் என்ன? இல்லை என் மருமக தூக்கிட்டு வந்து நகை வந்து பல கோடி ரூபாயா? எங்கள் அப்பன் சொத்து எத்தனை கோடி ரூபாய்க்கு இருக்குது தெரியுமா? அந்த சொத்தை நீங்கள் 2 பேரும் தான் அனுபவிக்கிங்க. நாங்கள் 2 பேரும் எதுவுமே கேட்கல என்ன? ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லது கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னடி வாய் நீளுது அப்படிங்கிறாரு முத்துவேல். உங்களுக்கெல்லாம் என்ன வாய்? பொண்ணை வந்து எப்படி நடத்தணும்னு தெரியல, இதில் வாய் பேசிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. குமதி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு சக்திவேல். உனக்கு என்னடா செய்யணும் போடா, என்ன செய்யணுமா செய்யி. ஏன் புருஷனை என்ன சொன்னேன்? கிலோ கணக்கில் நகையை எடுத்து ஆட்டையை போட்டு சாப்பிடுவேன் நீ நடிப்புக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுத. என் புருஷன் என்ன வந்து வெறுங்கலத்தோடு தான் கூப்பிட்டு போனார். நீங்கள் போட்ட கம்மலும் செயினும் உன் வீட்டு திருநெல்வேலியில் இருந்துச்சு, அதையும் நீ எடுத்துகிட்டு போனவன். 5 காசுக்கு ஆசைப்படல என் புருஷன், விளங்கிட்டா? வைராக்கியமாக உங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு இடத்த வாங்கி அதில் வீட்டை கட்டி, உங்களுக்கு ஏற்றாப்புல கடையை வச்சு, உங்களுக்கு எதிராக தோட்டம் வாங்கி துறவு வாங்கி, என் பிள்ளைகளை உங்களுக்கு எதிராக படிக்க வச்சு, இன்றைக்கி ஒரு பொட்டை பிள்ளையை கட்டி கொடுத்து நாங்கள் நட்டு போட்டு கட்டி கொடுத்து இவ்வளோ நன்மையை பார்க்காரு. அவரை போய் நீங்கள் வந்து எங்கள் வீட்டு நகைக்கு ஆசைப்படுதா பணத்துக்கு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அவர் பணத்துக்கு நகைக்கு ஆசைப்பட்ட என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா? நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்களே சொத்து, இத்தனை கோடி ரூபா சொத்து, அதுக்கு நானும் தான் ஒரு பங்குதாரி. சரிதானா? நாங்கள் இப்போ உங்கள் வீட்டில் கேஸை போட்டாலும் அதுக்கு பங்கு உண்டாதான். கிட்டத்தட்ட 2 பங்கு இங்கே இருக்குது, நீங்கள் அங்கே 3 பங்கு இருக்கீங்க. 2 பங்கு இங்கே வந்திருக்கும். வந்தால் பல கோடி ரூபா உங்களுக்கு இழப்பாயிரும், அதை புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் என் வீட்டுக்காரை பற்றி எதையாவது பேசணும்னு நீங்கள் நினச்சிங்க, யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன். அடுத்தாப்புல உங்களுக்கு நோட்டீஸ் தான் வரும். அந்த நோட்டீஸில் நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியிருக்கும். போட்ட பிறகு சொத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது வரைக்கும் வடக்கு இன்றைக்கி தான் நடந்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ புல்டப்பாக மில்லுக்கோ அந்த கடைக்கோ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இந்த தோட்டத்துறத்துக்கோ துறவுக்கோ அலைய முடியாது, இதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. காக்கா விடுக்கா அப்படிங்கிறாங்க. உனக்கு சேர்த்தாண்டா பேசுகிறேன், மரியாதை இருந்துக்கோங்க, இல்லைன்னா மரியாதை கட்டும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு பாண்டியன். என்ன இப்படி கோமதி பேசுகிறான்னு சொல்லிட்டு, கோமதி என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இதை பேசி தான் ஆகணும், அவங்க வீட்டு நகை இங்கே இருக்கான், அதனால் இவ்வளோ தோரணையாக பேசுகிறாங்க. எங்கள் வீட்டு சொத்தில் எங்களுக்கும் பங்கு இல்லைங்க. அந்த சொத்தை இவங்க தந்துட்டாங்களா? இவ்வளோ வீம்புக்காரங்க தானே இவங்க. இவங்க உழைச்சி உருவாக்கலையே, எங்கள் அப்பா உருவாக்குனது, எங்கள் தாத்தா உருவாக்குனது, எங்கள் பூட்டை உருவாக்குனது, அந்த பங்கு இவங்க வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். இவங்க கொஞ்சம் நகையை கொடுத்துட்டு கிலோ கணக்கான நகையை நம்ம அனுபவிக்கலாம். அது உங்களை பேசுகிறாங்கன்னா விடுவணும், தொலைச்சி போயிருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சக்திவேலுக்கு சரியான கடுப்பாகுது. உடனே முத்துவேல் சொல்கிறார், டேய் நேரம் தெரியலடா வீட்டில் வாடா அப்படிங்கிறாங்க. உடனே குமார் அந்த நகை எடுத்து போகிறாங்க. பெரியம்மா நகை இருக்குது அப்படிங்கிறாங்க. நகை அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நகை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சவுண்டாக அங்கே கேட்கலையா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கேட்கலையடா அப்படிங்கிறாங்க குமார் பாட்டி. உங்கள் பொண்ணு அந்த பேச்சு பேசுது, இந்த குடும்பத்தில் சொத்து பங்கு எல்லாமே இருக்குது, இந்த கொஞ்சம் பொண்ணு பெருசாக பேசுகிறீங்க, ஓவராக போனால் அந்த வீட்டு மேலே கேஸ் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை தானே சொல்கிறா, இந்த வீட்டில் அவளுக்கு தானே பங்கு உண்டு, கொஞ்சம் நகையை கொடுத்துட்டு கிலோ கணக்கில் நகையை வந்து கோமதி புருஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் கோவம் வராதா? கோமதி புருஷனுக்கு இந்த நகைக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? கேட்ட முத்துவேலும் சக்திவேலும் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.